நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய திரைப்பட உலகத்துல கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலா முத்திரை பதித்து வரக்கூடிய ஒரு முன்னணி நடிகை, வெற்றிகரமான தொலைக்காட்சி தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியான ராதிகா சரத்குமார். அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1962 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1980 மற்றும் 90கள்ல தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்கள்ல முன்னணி கதாநாயகியா வலம் வந்த இவங்க சின்னத்திரையின் மகாராணி அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு தொலைக்காட்சி தொடர்கள்ல பெரும் புரட்சி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகை நிரோஷா இவங்களோட தங்கச்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி ராதா ரவியும் ஒன்று விட்ட அண்ணன் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2001ஆம் ஆண்டுல பிரபல நடிகர் ஆர் சரத்குமார மணந்துகிட்டாங்க. 1978ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவோட புகழ்பெற்ற கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் மூலமா திரை உலகத்துக்கு அறிமுகமானாங்க ராதிகா அவர்கள். இவங்க நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று போய் நாளை வா, போக்கிரி ராஜா, தூரத்து இடி முழக்கம், மூன்று முகம், நியாயம் காவாலி, தர்ம தேவதை, நீதிக்கு தண்டனை, கேளடி கண்மணி, ஜீன்ஸ், தெரி உள்ளிட்ட 280க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு தேசிய விருது, 2 நந்தி விருதுகள், 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் 6 பிலிம்பேர் விருதுகளை பெற்றிருக்கிறாங்க ராதிகா அவர்கள். தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராடன் மீடியாவை தொடங்கி மெகா தொடர்களோட போக்கையே மாற்றி அமைச்சாங்க ராதிகா அவர்கள். சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சித்தி, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணி ராணி போன்ற தொடர்கள்ல முதன்மை பாத்திரங்கள்ல நடிச்சு இல்லத்தரசிகளோட பேராதரவை பெற்றாங்க ராதிகா அவர்கள். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில மகா நடிகை அப்படிங்கிற ரியாலிட்டி நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுல தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கின இவங்க அதுக்கப்புறமா தன்னோட கணவர் சரத்குமாரோட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில துணைத் தலைவரா இருந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில பாஜக வேட்பாளரா போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட உலகத்துல கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலா முத்திரை பதித்து வரக்கூடிய ஒரு முன்னணி நடிகை, வெற்றிகரமான தொலைக்காட்சி தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியான ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெலுங்கு, ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகள்ல முத்திரை பதித்த ஒரு முன்னணி நடிகையும் மற்றும் முன்னாள் மாதிரியான பூமிகா சாவ்லா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1978 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு புதுடெல்லியில பிறந்திருக்காங்க பூமிகா அவர்கள். ஒரு ராணுவ குடும்பத்துல பிறந்த இவங்க தன்னோட பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை டெல்லியில முடிச்சிருக்காங்க. 2000 தொடக்கத்துல வெளியான பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு ரசிகர்களோட பேராதரவை பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். 2007ஆம் ஆண்டுல தன்னோட நீண்ட நாள் யோகா ஆசிரியரான பரத் தாகூர் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. 2000 வெளியான யுவகுடு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலமா திரையுலகத்துல கால் பதிச்சிருக்காங்க பூமிகா சாவ்லா அவர்கள். 2001 பவன் கல்யாணுக்கு ஜோடியா நடிச்ச குஷி திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டா அமைஞ்சது. இந்த திரைப்படத்திற்காக இவங்க சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதை பெற்றிருக்கிறாங்க. இவங்க நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகேஷ் பாபுவோட இணைஞ்சு நடிச்ச ஒக்கடு, ஜூனியர் என்டிஆரோட நடிச்ச சிம்ஹாத்ரி போன்ற மெகா ஹிட் படங்கள்ல நடிச்சு தெலுங்கு சினிமாவில முன்னணி நடிகையா வலம் வந்திருக்காங்க. 2001ஆம் ஆண்டு நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா உன்னை நினைத்து திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்ல இவங்க அறிமுகமான படம். ஸ்ரீகாந்த் நடிப்புல வெளியான ரோஜா கூட்டம் திரைப்படம் தமிழ்ல இவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். 2003 சல்மான் கானுக்கு ஜோடியா தேரே நாம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா ஹிந்தில அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோட இவரோட நிர்ஜரா கதாபாத்திரம் வட இந்திய ரசிகர்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய பூமிகா சாவ்லா அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.